ஹாய் வீவர்ஸ், மணிமேகலை பிரியங்கா விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இது தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்துல ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. கிங் 24x7 என்ற சேனல்ல பைல்வான் ரங்கநாதன் பேசும்போது பிரியங்கா மணிமேகலை ரெண்டு பேருக்குமே வாய் காது வரைக்கும் எழுது. பிரியங்கா தேஷ்பாண்டே பேரை பாத்தீங்களா, நிறுவனத்தை சேர்ந்த நபரையே திருமணம் செஞ்சு அவரை கலட்டியும் விட்டுட்டாரு. மணிமேகலை தன்னோட பேருக்கு ஏற்றபடியே இருப்பவர் இஸ்லாமிய திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வருகிறாரு. சிறந்த இசை நிகழ்ச்சி தொகுப்பாளினி. ஆனா இவங்க ரெண்டு பேருமே டிஆர்பி ரேட்டை ஏத்துறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. விளையாட்டா ஆரம்பிச்ச சண்டை வில்லங்கமா முடிஞ்சிருச்சு. பிரியங்கா எப்பவுமே விஜய் டிவியோடைய செல்ல பிள்ளை, அதனால நேரா போய் மணிமேகலை பற்றி புகார் சொல்லியாச்சு. ஏன்னா விஷம் இது ரெண்டுமே சேர்ந்த கலவைதான் பிரியங்கா. சிரிக்காதே அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க, சிரிங்க அப்படின்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்க. இப்படி முரண்பாடான கேரக்டர் கொண்டவர். இவரது கலகலப்பு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதனாலதான் நிறைய வாய்ப்புகளும் பிரியங்காவுக்கு தேடி வருது. ஆனா குக் வித் கோமாளியில செஃப் தாமு பிரியங்காவை கண்டிச்சதா இல்லைன்னு சொல்ல முடியுமா? மணிமேகலைய மூக்குடைக்கிற மாதிரியே சொன்னாரு. அப்பவே இத தாமு கிட்ட மணிமேகலைய கேட்டிருக்க வேண்டியதானே. நிறுவனத்துக்கிட்ட பிரியங்கா புகார் சொல்லிடவும் அவங்க மணிமேகலைய கூப்பிட்டு பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. இது மறுக்கவும் விஜய் டிவி இவரையே வெளியே போக சொல்லிருச்சு. மணிமேகலை வெளியே வந்தாச்சு. மற்றபடி மானம் சுயமரியாதை இதெல்லாம் சும்மா. அதுக்கப்புறமா ஒருத்தரை மணிமேகலைக்கு எதிராக பேச துவங்கிட்டாங்க. இதுல செஃப் வெங்கடேஷ் பட் அதிகமா இதை பற்றி பேசியவர். செஃப் தாமு, செஃப் வெங்கடேஷ் பட் இருவருக்குமே விஜய் டிவில ஈகோ வந்துடுச்சு. இருவருக்குமே சண்டையும் வந்துடுச்சு. தாமோ செஃப் இருந்தவரே வெங்கடேஷ் பட் ஒரு சமையல்காரர். இவங்க எதுக்கு மணிமேகலை விவகாரத்துல உள்ள தலையிட்டு கருத்து சொல்லி மணிமேகலைய தூக்கி நிறுத்தணும்னு தான் தெரியல. உடனே விஜய் டிவி தன்னுடைய ஆட்களை உள்ள இறக்கிடுச்சு. நாஞ்சில் விஜயன், மாக்காப்பா, குரேஷ் இவங்க எல்லாம் கருத்து சொல்லி இந்த சண்டைய டிஆர்பி ரேட்டை கூட்ட முயற்சி பண்ணிட்டாங்க. எப்போதுமே ஒரு கம்பெனில நியாயம் தர்மம் பேசிட்டு வெளியே விலகினாலோ அல்லது விலகப்பட்டாலோ மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு போகக்கூடாது. மணிமேகலை ஏதாவது புலம்பினா அதை கண்டுக்காம போகணும். இதை பற்றி ப்ரோக்ராம் நடத்த நான் தயாரா இல்லை. ஒருவேளை மணிமேகலைக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதை பற்றி பேசாதீங்க. அவங்கவுங்க வேலையை பாருங்க அல்லது அவங்கள வேலை பார்க்க விடுங்கப்பா. பிரியங்கா அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்றாங்க. ஆனா மணிமேகலை இதுவரை புகார் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதனால இவங்களை பற்றி எந்த பிரச்சனையுமே கண்ணுக்குள்ள வச்சு பார்க்க வேண்டாம், காது கொடுத்தும் கேட்காதீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வேஸ்ட், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இதோட மணிமேகலை பிரியங்கா விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், நல்லதை யோசிப்போம், நமக்கு வருமானம் வரவதை சிந்திப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். மேலும் இது பற்றிய அப்டேட்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.